நாட்டின் தலைமை நீதிபதியான துன் தெங்கு மைமுன் துவான்மாட் ஓய்வு பெற்ற பின்னர் நாட்டின் புதிய தலைமை நீதிபதியாக டத்தோ வான் அமாட் ஃபாரிட் வான்சலே நியமிக்கப்பட்டிருப்பதாக தேசிய நீதிமன்ற ஆணையம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. புதிய தலைமை நீதிபதிக்கான நியமனம் என்பது மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம், பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், மலாய் ஆட்சியாளர்கள் கூட்டமைப்பின் முடிவாக கருதப்படுவதாகவும் நேற்று தேசிய நீதிமன்ற ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய தலைமை நீதிபதியாக டத்தோ வான் அமாட் ஃபாரிட் வான்சலே பொறுப்பேற்கும் நிலையில் மேல்முறையீட்டு தலைமை நீதிபதியாக டத்தோ அபுபக்கார் பின் ஜாய்ஸ் பொறுப்பேற்பதாகவும் சபா சராவா கூட்டரசு நீதிமன்ற தலைவராக டத்தோ ஹாஜா அசீசா பிந்தி ஹாஜி நபாவி பொறுப்பேற்பதாகவும் நேற்று தேசிய நீதிமன்ற ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமை நீதிபதிகளுக்கான நியமனம் வரும் 28ஆம் தேதி ஜூலை மாதம் 2025 முதல் அமலுக்கு வரும் என்பதையும் அதே நாளில் அவர்களுக்கான பதவியேற்பு நிகழ்ச்சியும் நடைபெறும் என்றும் தேசிய நீதிமன்ற ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த வாரம் தலைநகரில் நடைபெறும் டூரூன் அன்வார் பேரணியில் கலந்து கொள்ள திட்டமிடுபவர்கள் அமைதியான முறையில் திட்டமிடவும், எந்தவிதமான ஆத்திரமூட்டும் செயல்களையும் தவிர்க்கவும் கோலாலம்பூர் காவல்துறை தலைவர் உசூப் ஜான் முகமட் வலியுறுத்தியுள்ளார். அமைதியாக ஒன்று கூடி தங்கள் நடத்தையை கவனிக்குமாறும், விரும்பத்தகாத சூழ்நிலைகளுக்கு வழிவகுக்கும் எந்த ஒரு தூண்டுதல் அல்லது செயல்களையும் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். எதையும் எரிக்கக்கூடாது என்றும் அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் இன்று வலியுறுத்தினார். ஜூலை 26ஆம் தேதி பரிகாத்தான் நேஷனல் நடத்தவிருக்கும் இந்த போராட்டம் பிரதமர் அன்வார் இப்ராஹிமின் ராஜினாமாவை வலியுறுத்தும் ஒரு வெகுஜன பேரணியாக கருதப்படுகிறது. இந்த மாத தொடக்கத்தில் ஷா ஆலாமில் இதே போன்ற போராட்டத்தில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட போதிலும் 26ஆம் தேதி நடைபெறும் போராட்டத்தில் 3 லட்சம் பேர் வரை பங்கேற்பார்கள் என்று ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். டத்தாரான் மேடேக்காவை சுற்றி போராட்டம் நடத்துவதற்கான திட்டங்கள் குறித்து காவல்துறை அறிந்துள்ளதாக உசுப் கூறினார். சோகோவிலிருந்து டத்தாரான் மேடேக்கா வரை அவர்கள் கூடுவதற்கு திட்டமிடும் பகுதியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். அன்வாரின் ஆட்சியில் மலாய்க்காரர்கள் ஒதுக்கப்படுவதாகவும், நாட்டின் தலைமை பொறுப்புகளில் இருந்து மலாய்க்காரர்கள் ஓரங்கட்டப்பட்டிருப்பதாகவும் எதிர்க்கட்சி தலைவரும் பரிகாத்தான் துணைத் தலைவருமான டத்தோஸ்ரீ ஹம்சா ஜைனுடின் குற்றம் சாட்டியுள்ளார். பொய்யான வாக்குறுதிகளால் அன்வார் தேர்தலை எதிர்கொண்டு இப்போது மலாய்க்காரர்களுக்கு எதிராகவும், மலாய்க்காரர்களின் எதிர்காலத்தை சீரழிக்கும் வகையிலும் ஆட்சி நடத்தி வருவதாக அவர் கூறினார். நாட்டின் குடிமக்களுக்கும் பூமி புத்ராக்களுக்குமான வேறுபாட்டை அன்வார் மறந்து விட்டதால் நாட்டின் அதிகாரப்பூர்வ இனமான முதன்மை இனமான மலாய்க்காரர்களுக்கு எதிரான ஒரு ஆட்சியை அன்வார் நடத்தி வருவதாக டத்தஸ்ரீ ஹம்சா ஜைனுடின் சுட்டிக்காட்டினார். இது மலாய்க்காரர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் என்றும், அடுத்த 10 ஆண்டுகளுக்கும் வறுமையின் உச்சத்தில் மலாய்க்காரர்கள் அவதிப்படுவார்கள் என்றும் டத்தோஸ்ரீ ஹம்சா ஜைனுடின் தெரிவித்தார். விருப்பு வெறுப்புகளை கடந்து மலாய்க்காரர்கள் ஒரே அமைப்பாக செயல்பட்டால் ஆட்சி அதிகாரம் மலாய்க்காரர்களுக்கு மட்டுமே என்பது உறுதியாகும் என்று முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதிர் முகமட் தெரிவித்துள்ளார். ஆனால் இப்போதைய அன்வார் தலைமையிலான ஆட்சி என்பது மலாய்க்காரர்களுக்கு எதிராக இருப்பதால் அன்வாரை பதவியில் இருந்து தூக்கி எறிய மலாய்க்காரர்கள் ஒரே நிலைப்பாட்டில் ஒரே அரசியல் கொள்கையை கொண்டிருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். நேற்று கெடா அலோஸ்டாரில் நடைபெற்ற மலாய்க்காரர்கள் ஒன்று கூடல் மாநாட்டில் பரிகாத்தான் தலைவர் தான் ஸ்ரீ மொஹிதீன் யாசின், பாஸ் கட்சி தலைவர் தான் ஸ்ரீ அப்துல் ஹாடி அவாங், எதிர்க்கட்சி தலைவர் டத்தஸ்ரீ ஹம்சா ஜைனுடின், கெடா மந்திரி பசார் டத்தஸ்ரீ முகமது சனுசி முகமது நூர் ஆகியோர் பங்கேற்றனர். அம்னோவை அதன் கொள்கையை கைவிட்டு ஆட்சிக்காக கையேந்தும் நிலை ஏற்பட்டதால் இப்போது மலாய்க்காரர்கள் அதிகாரத்தையும் ஆட்சியையும் உரிமையையும் இழந்து விட்டதாக மகாதிர் தெரிவித்தார். இனியும் இவர்களைப் போன்ற போலி மலாய்க்காரர்களை நம்பி எந்த ஒரு பயனும் இல்லை என்பதால் ஆட்சியும் அதிகாரமும் மலாய்க்காரர்களின் கைகளில் மட்டுமே இருக்க மலாய்க்காரர்கள் ஒரே அணியாக பரிகாத்தானுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று மகாதிர் நினைவூட்டினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.